ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து அவிச்ச முட்டையில் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கலந்து விட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு ஆன உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட கலந்துடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூனு. அடுத்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து மிக்சியில் தக்காளி அரைச்சிருந்தேன்ல, அதுலேயே வந்து கழுவி அந்த தண்ணி இதில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கொதித்து வந்த உடனே நல்லா இந்த மசாலா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நாம் வேக வச்சுருக்க முட்டையை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அதேமாதிரி பருப்பு குழம்பு, ரசம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.